ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தருமதி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் நீ க்ளோஸாக பேசக்கூடாதான், க்ளோஸாக இருக்கக்கூடாதான். குக்கி, நீ சொல்ல நம்பல. என் ஃப்ரெண்டு எப்போதுமே உன்னை ஒரு 5 இயர்ஸாக இக்னோர் பண்ணபடி திட்டிக்கிட்டே இருந்தான். நானும் சரி ஏதோ உன்னை பிடிக்காமதான் இக்னோர் பண்ணுறான்னு நினச்சேன். பட் என் ஃப்ரெண்டுக்கும் 5 இயர்ஸாக உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போலிக்கே. அப்போ ஏன்டா உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா? ஐயோ ப்ரோ, அதுதானே எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான்ட்டு. இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சுல டெக்கே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. நீ நீ டேக்கிட்டே இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல, அவன் இருட்டிட்டாங்க சொல்ல எனக்கு லைட்டாக டென்ஷன் ஆச்சு. ஆனால் இந்தளவுக்கு ஒரு ஜெலஸான மூமெண்ட்டில் பேசுகிறத பார்க்க சொல்ல டேக்குமே என்னோடய லிட்டில் ப்ரோவை பிடிச்சிருக்கும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியோட சீக்ஸ் எல்லாம் கீழே வர அந்த மாதிரி கீழ்னா தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே அந்த காரை விட்டு வெளியே வந்தா. நம்ம சொன்ன மாதிரியே ரூம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரூமில் தான் நீ இருக்கணும், உனக்கான எல்லா அதாவது ஃபேனு வாட்ரு என்னென்ன ஒரு பர்சன்ட்டுக்கு தேவையும் எல்லாமே இருக்குது. நீ டயர்டாக இருந்தீன்னா இந்த பிளேஸில் ஒரு பெட்டு கூட இருக்குது, ஸ்லீப் பண்ணணும். இந்த பிளேஸில் இருந்து நீ மேக்கப்லாம் பண்ணலாம்ங்கிற மாதிரி அந்த ரூமை கரெக்டாக குக்கிக்கு மட்டுமே இந்த ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. 2 ஹவர்ஸில் என்ன மாதிரி ஒரு ரூமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக குக்கி அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆக்கி நெக்ஸ்ட்டு ஆட் ஒர்க்குக்கான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணுறாரு. இந்தமாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்து அந்த பிளேஸில் அப்படியே நம்ம குக்கிக்கான ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ரூமில் இருந்தபடியே கேமரா மூலிமா குக்கிக்கு ரூம் ரெடி பண்ணது, குக்கி அந்த ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டு, அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே வெளியே வந்து ஒர்க் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம டேடா நேராக கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகி ரூம்குள்ளே என்ட்ரு ஆக வர இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் நம்ம குக்கி நம்ம ரூம் டோர் மெயின் டோர் இருக்குங்கள அந்த டோர்கிட்டே நிற்கிறாரு. ரூம் டோரை புஷ் பண்ணிட்டுட்டே உள்ளே என்ட்ரு ஆனால் டைட்டாக ஹேக் பண்ணப்படி குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணா. குட் மார்னிங் சொன்னேன் பாஸ், குட் மார்னிங் உங்களுக்கு திருப்பி சொல்ல தெரியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முதல்ல அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி குக்கியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முதல்ல என்னோடய ரூமுக்கு நீ ஏன் வர, உனக்கு கீழே தானே ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னட்ட இந்த மாதிரிலாம் திட்டிக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் திட்டினேன்னா அப்புறம் நான் ரொம்ப ஹேட் ஆயிருப்பேன் பார்த்துக்கோ. இப்படிலாம் நீ பேசுகிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் என்னையே இக்னோர் பண்ணுறேன். சரி ஓகே, இக்னோர் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் டேயோட ஆன்சர் கிரிப்பாக படித்தான். குக்கி ப்ராப்ளம் பண்ணாண்ட, முதல்ல உனக்கு கீழே தான் ஒர்க், நீ ஏன் என்னோடய ரூமுக்கு வந்த, இதே நாடா வம்பா பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தா ஏன்டா இந்த பிளேஸுக்கு வந்தேனுங்கிற மாதிரி திட்டுற. இப்போ நானே இந்த பிளேஸ்க்கு வரது உனக்கு பிடிக்கலனுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி குக்கி கோமா கட்டுனா. ஆமாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமா கட்டுனா. பிடிக்கலையா என்ன எனக்கு பிடிக்கலையா, அப்போ ஏன் எனக்கு அந்த ரூமை ரெடி பண்ண சொன்னேன், என்னையே அந்த பிளேஸில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ண சொன்னேன். நான் ஏன் அந்த பிளேஸில் இருக்கணும், நான் ஏன் மற்ற பர்சன்ஸ்கிட்ட பேசக்கூடாது, க்ளோஸாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி என் ஹேங்க்ட்ட ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னேன். அதெல்லாம் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டோட பிரதர், மற்ற எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அதில் எத்தனை பர்சன்ஸ் குட் பர்சன்ஸ் பேட் பர்சன்ஸுங்கிறது உனக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒரு சைல்டு மாதிரி குக்கி. யார் நான் சைல்டா எனக்கு யார் இந்த மாதிரி பர்சனுங்கிறது கூட தெரியாத சைல்டா. ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தா. வந்து நம்ம குக்கி பேசுகிறதுலாம் கண்டுக்காமல் மண்டெல்லாம் ஒர்க்குக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீட்டில் வந்து உட்காருவாரா. என்ன ஒர்க்குக்கு போகணுமா, ஒர்க்குக்கு போக சொன்னேன். இங்கே பாரு, இது என்னோடய கம்பெனி, என் கம்பெனியில் நீ இந்த பிளேஸில் நான் ரெடி பண்ணிகிட்ருக்க ஆடுக்கு நீ ஒர்க் பண்ண வந்துருக்க ஒரு மாடலாக நடந்துக்கோ. டைட்டுக்கு ஒர்க்குக்கு வந்தீங்கன்னா உன் ஒர்க்கை மட்டும் பாரு, புரியுதுல அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷாகவே நம்ம குக்கி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா குக்கியோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. நம்ம குக்கி தான் ஏன்ட்டே எதுக்காகட்டே இந்த மாதிரி பேசிகிட்ருக்க, நீ இந்த மாதிரி பேசுகிறதுன்னு கேட்க சொல்ல எனக்கு எவ்வளோ ஹேட் ஆகுது தெரியுமா. நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறதுங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. நான் ஒரு 4 இயர்ஸாக நான் உனக்கு
ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல. நான் எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். எதுக்காக என்ன மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்க? எதுக்காக என்ன மூவ் ஆன் பண்ணுற? என்கிட்ட என்ன ஃபால்ட்? என்கிட்ட எது உனக்கு பிடிக்கல? ஏன் இந்த மாதிரி பேசுகிற? நான் உன்னை தேடி தேடி வந்தா நீ என்னை தூக்கி தூக்கி போடுற. டேங், நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுற தெரியுமா? என்னோட மொட்டை ஹார்ட் முழுக்க நீ மட்டும்தான் இருக்கிற. உன்னை தவிர என்னால் இன்னொரு பர்சன்ட் அந்த ப்ளேஸில் வச்சு பார்க்க முடியாது. திங்க் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் நீ என்னை எப்போ பட்டாலுமே ரொம்ப ஹேட் ஆக்குற. ஒர்க் பண்ண வந்துருக்கேனா? இந்த ப்ளேஸில் நான் ஒர்க்குக்கு வந்துருக்கேனா? ஆமாம், ஒர்க்குக்கு தான் வந்தேன். என் டே கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், தூரத்துலேயே இருந்து நோட் பண்ண பர்சன்ஸ் பக்கத்தில் க்ளோஸாக இருந்து ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த ப்ளேஸ்க்கு ஒர்க்குக்கு வந்தேன். டேயா, நான் லாஸ்ட்டாக உன்ட்ட ஒரே ஒரு டைம் கேட்குறேன். உண்மையிலே என்னை உனக்கு பிடிக்கவே இல்லையா? என்னை நீ ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறியா? நான் அந்தளவுக்கு ரொம்ப மோசமான பர்சண்டாக என்ன? எதுக்காக என்ன பிடிக்கலனுங்கிற? அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்கிறியா? ரீசனை மட்டுமாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரீசனை சொல்லிட்டே எதுக்காக என்ன பிடிக்கலனுங்கிற அதுக்கான ரீசன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி டேக்கு பக்கத்துலேயே வந்துட்டு டேயோட ஷார்ட்டை பிடிச்சே கேட்குறாரு. ஃபுல்லாக டே ரீஸில் இந்த மாதிரி கேட்டான். ஜிமினாடா இந்த மூமெண்ட்டை பேக்ஸ்லேருந்து வந்து நோட் பண்ணிவிட்டு, அச்சோ சே, ஏதோ 2 பேருக்குள்ள மறுபடியும் ஃபைட் ஆகிடுச்சு போலுக்கு. குக்கி இந்த மாதிரி எமோஷனலாக க்ரை பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி குக்கியை நோட் பண்ணா. டேமேடும் இந்த மாதிரி குக்கி க்ரை பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அது வந்து குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணா. என்ன பாஸ், நான் நல்லா ஆட் பண்ணேன்னா என்ன? ஏதோடு சொதப்பிச்சா என்ன? பர்ஃபெக்டாக பண்ணோம்ல. ஒர்க்லலாம் நாங்கள் கன்று மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேதான் ரொம்ப எமோஷ்னலில் குக்கியை அளவச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹேக் பண்ணி ஹம்பட் பண்ணலான்னு வந்தான். நம்ம குக்கி ப்ராங்க் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி கட்டவும், ஐயோ நம்ம எங்கே கூப்பிட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி அப்படியே டேயை விட்டு மூவ் ஆகி ரன் பண்ணபடி கரெக்டாக ஜிமின் முன்னாடி நிற்கிறாரு. ஹயாங், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம குக்கி ரன் பண்ணபடி ஓடுவாரா. இந்த மாதிரி ஓடுனா, ஐயோ ஒரு செகண்டில் இவன் பண்ணுறதெல்லாம் ட்ரூ, நம்மகிட்ட ஏதோ ஹேட் பண்ணிட்டோம், பெயினில் க்ரை பண்ணுறான்னு நினச்சி ஃபுல்லாக ஏமாந்துட்டேன். லாஸ்ட்டில் எப்படி ப்ராங்க் பண்ணி விளாட்றான் பாரு இவனை வச்சுக்கிட்டு. ஐயோ இந்த ஆட் ஒர்க்லாம் முடிஞ்சு எப்போனா குக்கிங்கிருந்து கிளம்புவானோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருந்தான். ஜிமினாடா, ஏன் மச்சான் இவ்வளோக்குள்ளே டென்ஷன் ஆகுற? டேய் ஏண்டா, உனக்கு தான் நல்லா தெரியும்லடா ஜிமின், நான் உன்ட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம்ல, குக்கிக்கிட்ட அதை சொல்லி புரிய வைக்கலாம்ல. ஏடா எனக்கு குக்கிக்கு செட் ஆகட்டுங்கிறத குக்கிக்கிட்ட நீ சொல்ல வேண்டியதுனடா. நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? அவன் எவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆக்குறான்ங்கிறத பாட்டியா? என்னட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன். அவனுமே ஒரு 5 இயர்ஸாக உன்னை ஃபாலிங் லவ் மேலே தான் இருக்கிறான். உன் மேலே ஃபாலிங் லவ்வில் இருக்கான். ஏன் இந்த ஜாபுக்கு அவன் வர்றதுக்கு ரீசனே நீ தான். அது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு மாடல் ஒர்க்கில் இருந்தால் உன்னோட கம்பெனியில் ஏதாவது ஒர்க் பண்ணலாம், உன் கூட க்ளோஸாக இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணி தானே இந்த மாடலிங் ஒர்க்குக்கே அவன் வந்தான். எல்லாம் தெரிஞ்சிடணும், தெரியாத மாதிரி ஏன் என்னோடய பிரதரை எந்த அளவுக்கு இக்னோர் பண்ணுறேன்? எனக்கும் தெரியும் உனக்கும் குக்கியை பிடிச்சிருக்குன்ட்டு. பிடிக்கலான்னு மட்டும் சொல்லி சும்மா இக்னோர் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங் வேறு இருக்குது. மீட்டிங்க்கான ஒர்க் எல்லாத்தையுமே நீ ஃபைல் கேட்டலாம், நான் எல்லாத்தையுமே எட்டு வந்துருக்கேன். மீட்டிங்க்கு நீ போறியா இல்லை நான் போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே இருந்தால் குக்கி என்னை டென்ஷன் மேலே டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பான், நானே மீட்டிங் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து மீட்டிங் ரூம், அதாவது டேயோட கம்பெனியில் தான் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த பிளேஸில் ஜிமினாவுக்கு பதிலாக டே அந்த மீட்டிங்கை இப்போ அட்டன் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி அட்டன் பண்ண போனால் குக்கி தான் அந்த பிளேஸில் அப்படியே வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காரு. மீட்டிங் ரூமுக்கு போகிற நம்ம டேடம் அவர் இருந்த அந்த ஃப்ளோர்லேருந்தே கீழே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ், அதாவது வெளியே தானே அந்த பிளேஸில் தானே ஷூட்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு பில்டிங்கு பக்கத்தில். அந்த மூமெண்ட்டில் மேலே இருந்து நம்ம டே நோட் பண்ண சொல்ல கீழே குக்கி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்கிறத அழகாக நோட் பண்ணுறாரு. குக்கி சைல்டிஷாக ப்ளே பண்ணி பக்கத்தில் இருக்க பர்சன்ஸ்கிட்ட விளாண்டுட்ருக்காரு. எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது, எதெல்லாம் நம்ம டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. நாட்டித்தனமாக விளாண்டுக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு அப்புறம் கரெக்டாக
டேக் ரெடி ஆயிருச்சு வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டக்குன்னு அந்த பிளேஸில் போய் நின்றுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் என்ன மாட்டி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான் பாரு அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை பார்த்து ஹெவியாக மறைச்சிட்டு மண்டல மீட்டிங் போயிட்டு வரான். அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நேராக மீட்டிங் ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி பண்ணோம். நம்ம குக்கியுமே அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஆஃப்டர்நூன் எல்லாருமே லஞ்சு பிரேக்கில் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேடா நம்ம ஜிமினாவை மீட்டிங்லாம் எண்ட் ஆயிடுச்சுடா, நான் மீட்டிங் பார்ட்னர்ஸ் கூட தான் ஒரே பிளேஸில் ஒன்றா உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம், நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்லியிருப்பாரு. மீட்டிங் வந்த எல்லா பர்சன்ஸ் கூட இருந்தால் நம்ம அதோட எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிட்றாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் எல்லாருமே நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு உங்களோட இந்த நியூ ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆனால் அடே ரூம்குள்ளே குக்கியோடு நம்ம ஜிமினா என்ட்ராகிறாரு. குக்கிமா நீ ஏன் உனக்காக டே கொடுத்த ரூமில் இருக்கக்கூடாது, எப்படி என்னை மட்டும் கலட்டி விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றா குரூப்பாக ரெண்டு ஃபுட்டு சாப்பிட போகிறீங்களா, அதெல்லாம் முடியாது, நானும் இந்த பிளேஸில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக டே கிட்ட வர்றாரு. டே ஒன்றா மட்டும் தானடா நான் வர சொன்னேன், அவனை எங்கடா கூட்டிகிட்டு வரானுங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜிமினாடா என்னை மன்னிச்சிடுடா, நான் என்னடா பண்ணேன், சொல்ல கேட்காம அவன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா டேட்டை இந்த மாதிரி ஐஸாலேயே 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம டேக்கு பக்கத்தில் 2 சீட் இருக்குது. டேக்கு பக்கத்தில் ஒரு சீட், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சீட் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் இவன் டே பக்கத்தில் இருந்தால் ப்ராப்ளம்லாம் பண்ணுவானுங்கிற மாதிரி ஜிமினா டே பக்கத்தில் வந்து உட்காரலான்ங்கிற மாதிரி வேண்டாம். டக்குன்னு நம்ம டேக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் வந்து நம்ம குக்கி உட்காந்துக்கிறாரு. இப்படி உட்காண்டா ஜிமினாடா குக்கிமா அந்த சீட் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, இந்த சீட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்காயே அப்படிங்கிற மாரி செலவும் நம்ம குக்கிட்டோம். பக்கத்தில் உட்காந்துருக்கட்டேயோட ஷோல்டரில் அப்படி ஹெட்டை வச்சபடி சாஞ்சபடி எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அங்கே மீட்டிங் வந்து அட்டன பர்சன்ஸுமே நம்ம குக்கியை நோட் பண்ணா டே ப்ளே பண்ணி விளாடாதடா வாங்கிட்டா அப்படிங்கிற மாரி குக்கி அப்படியே டேட் 2 மூவ் ஆன் பண்ணா ஜிமீன் அப்படிங்கிற மாரி ஜிமீனாவை போட்டு நம்ம இப்போ முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சோம். ப்ளீஸ்டா சாரிடா அப்படிங்கிற மாரி இப்போ கூட நம்ம ஜிமினா சாரி தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இப்போ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து சாப்பிடுவாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்டோம். நம்ம குக்கியுமே ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்றாரு. குக்கி ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டாலும் டேயோட பிளேட்டில் இருக்கும்ல அந்த ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் குக்கியை நோட் பண்ணோம். ஃபோனில் சாப்பிட்றதுக்கு எடுப்பார்ல அந்த ஸ்பூனில் இருக்கிற ஃபுட்டையுமே ஃபீட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணால் இங்கே நம்ம டேடாம் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்குன்னே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் எப்படிடா லவ் வரும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே குக்கியை நோட் பண்ணால் ஜிமினாடா ஐயோ நம்ம டேயை பாடுபடுத்துகிறானே, குக்கி உனக்கு எது வேணாலும் சொல்லு, ஹயாங்கோட பிளேட்டில் நிறைய இருக்குது பாரு, இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம குக்கி தான் எனக்கு டொமக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டைஸ்லேயே அப்படியே ஹேண்ட்ஸ் வைப்பாரா. இந்த மாதிரி வச்சோம். ஃபுட்டை சாப்பிட வந்து நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி தைஸில் ஹேண்ட்ஸ் வச்சுருக்க மூமெண்ட்டுக்கு அப்படியே குக்கியை பார்த்தா குக்கி தான் அப்படியே டேயை பட்டு ஒரு ஐய பிளிங்கிஸ்லாம் பண்ண போயிட்டு டே என்ன ஆச்சு, ஏதாவது பாடி ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மாவே இல்லாமல் நம்ம டேயே டீச் பண்ணிகிட்ருக்காரு. டேயோட டைஸ் அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சபடி ரப் பண்ணுவாரா. அந்த மாதிரி ரப் பண்ணா டேக்கிடா என்னெல்லாமோ பாடி ரியாக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா ஐயோ இவன் ப்ளே பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டானே, ஏன்டா டே அவன் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போதாருன்ட்டு எங்கடா அவன் ஹேண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்க குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி நோட் பண்ணா என்ன அங்கே அமைதியாக இருக்க முடியாதா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கும் ஃபுட்டு போடும், எனக்கு டொமக்ஸ் நிறைஞ்சிச்சு வா அப்படிங்கிற மாதிரி குக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். டே நோட் பண்ணிவிட்டு ஈவினிங் மீட் பண்ணலாம் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால் ஈவினிங் வேறு நீ மீட் பண்ண வருவியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி குக்கியை பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா ஐயோ ஒரு செகண்டில் நம்மக்கிட்ட எப்படிலாம் ப்ளே பண்ணுறான், இத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்லி அவன் ஹேண்ட்ஸ் எப்படி ப்ளே ஆகிட்டு பார் அப்படிங்கிற மாதிரி
கொஞ்சம் டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் அப்படி நம்மகிட்ட ஃபுட் எடுத்து சாப்பிட்டா ஏதாவது ப்ராப்ளம் ஆட்டே அப்படிங்கிற மாரி கேட்பாங்களா? இல்லை இல்லை நத்திங் ஃபுட் எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டைம் அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்து சாப்பிடுவாரா? எங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்குமே நம்ம ஜிமினாடா டேக் த ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு குக்கியை ஹவுஸுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே கூப்பிட்டு போயிட்டாரு. நம்ம ஜெமினாடா இப்போ ஒரு கிளப்புக்கு வந்திருக்காரு. அதாவது அந்த 4% ஜெனி, ஜாக், ஜான், ஜாக்ஸி இவங்க 4%மே நம்ம ஜிமினாவை கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இவங்க 4%க்குமே தெரியும் ஜிமினா குக்கியை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவான், குக்கி எந்த அளவுக்கு லவ் கொடுப்பான் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். 4%மேட்டேயோட கம்பெனியில் இப்போ நம்ம குக்கி ஆட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு ஏற்கனவே அவன் செம பாப்புலராக இருக்கான். இப்போ இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் கிம் குர்ஃபாஃப் கம்பெனியில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் எக்கச்சக்க பிளேஸில் இவனுக்கு தான் நிறைய பிளேஸில் சான்ஸு கிடைக்கும். அவன் இன்னும் டாப் பொசிஷனுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆக்கி அந்த ஆட் ஒர்க்கை பிரேக் பண்ணணும், குக்கி இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகணுங்கிற மாதிரி இவங்க 4 மெம்பர்ஸுமே திங்க் பண்ணியிருப்பாங்க. குக்கிக்கிட்ட நம்ம டேரெக்டாக பேசிடலாமா இல்லை குக்கியை கில் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபஸ்ட்டில் நம்ம குக்கியோட பிரதர் ஜிமினா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே, குக்கியை இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பிளான் வேறு போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிளான் நம்ம ஜிமினா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பிளேஸுக்கு உன்னோட பிரதர் வரக்கூடாது, அவனை நீ மூவ் ஆன் பண்ணணுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட சொல்லதுக்காக இந்த பிளேஸ்க்கு ஜிமினாவை வர வச்சுருக்காங்க. ஜிமினாவுமே இவங்க ஏன் நமக்கு கால் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு குக்கியா ஹவுஸில் விட்டுட்டு நம்ம ஜிமினாவுமே நேராக இவங்க 4 மெம்பர்ஸ் தான் மீட் பண்ண வந்திருக்காரு. இந்த மாதிரி மீட் பண்ண வந்தேன். என்னடா இந்த ஜிமினா இன்னும் வரல, கண்டிப்பாக அவன் பிரதரை வச்சு நம்ம எல்லாத்தையும் பேசுகிறத கேட்டுட்டு இந்த ஒர்க்லேருந்து மூவ் ஆன் பண்ணிடுவான்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை நோட் பண்ணி பேசினோம். அவனுக்கு அவன் பிரதர் மேலே ஓவரில் கண்டிப்பாக நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஒர்க்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை குக்கி, நீ ஒர்க்கை மூவ் ஆன் பண்ணிடு, நீ ஹயாங் கூட இருந்துக்கிற மாதிரி சொல்லி கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிடுவான், ப்ராப்ளம் ஏன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த பிளேஸில் கரெக்டாக ஜிமினா என்ட்ராகி இவங்க 4 மெம்பர்ஸும் ஒரு சோஃபாவில் இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் சோஃபாவில் நம்ம ஜிமினா உட்காந்துக்கிறாரு. எதுக்காக கால் பண்ணி என்னை இப்போவே மீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க? ஏதாவது ப்ராப்ளமா என்ன, இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த மாதிரி பேசினா, எங்கே பாருங்கள் ஜிமின், எங்களுக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், உங்களோட கேரக்டருமே எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ப்ராப்ளம் தான், ஆனால் பட் அந்த ப்ராப்ளமே உங்கள் கூட இருக்கிற ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி சிலவும் கேட்டு என் கூட இருக்கிற பர்சன்டா சொல்கிறாங்களோ, ப்ராப்ளம் பண்ணால் நமக்கு தெரியாமல் இருக்காடே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியல அப்படிங்கிற மாரி ஜிமினா கேட்டேன். இந்த மாடலிங் ஒர்க் பண்ணுற உங்களோட பிரதர் குக்கி இந்த ஒர்க்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கிலேருந்து மூவ் ஆன் ஆகி போகணும், நீங்கள் உங்கள் பிரதர்கிட்ட எதையாவது சொல்லி அவனை மாடலிங் ஒர்க்குக்கு நீ வர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குக்கிக்கிட்ட நீங்கள் எதையாவது சொல்லி ஒர்க்குக்கே நீ போகாதபடி பண்ணணும். இது நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரீசன் உங்கள் பிரதர் மேலே உங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், அதனால தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்காங்க குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த பிளேஸில் இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரௌடு எல்லாமே குக்கி அந்த பிளேஸில் எடுத்துகிட்டு போயிருந்தான். ஜஸ்ட் அவன் மாடலிங் தானே பண்ணிகிட்ருக்கான். இப்போது எங்களை விட டாப் பொசிஷனுக்கு வரதுக்கு அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாருங்கள், உங்களோட பிரதர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு லவபிளாக இருக்கீங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே, உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிவிட்டு அந்த ப்ராப்ளம் எண்டாயிருங்கிறதுக்காக தான் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். உங்கள் பிரதரை வார்ன் பண்ணி இனி ஒர்க்குக்கு வராதபடி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோ நேரம் ஏதோ அவங்களுக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்த நம்ம ஜிமினா குக்கியை பற்றி பேசினதோட கொஞ்சம் கோவமாயிட்டாரு. ஏண்டா டே, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அவனோட மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் அவன் ஒர்க்கில் காட்டா போயிட்டானடா. அவனுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் இருக்காங்க, பாப்புலராக இருக்கிறான். அவன் சும்மா யாரையும் சீட் பண்ணி ஏமாட்டலையே, அவனாடா இருக்கிறான். இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணானுங்கிறது எனக்கு தெரியும், அவன் கூட இருக்கிற எனக்கு தெரியும்டா. என் பிரதரோட ஆம்பிஷனை தான் நான் எப்போதுமே அவனோட ஆம்பிஷனை என் பண்ணதுக்கு தான் நான் எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்கள் 2-3 பர்சன்ஸ் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டா ஐயோ என் குக்கிக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லிட்டு பயந்து போய் நானே என் பிரதரை கொண்டு ரூம்குள்ளே வச்சு அடைச்சிருவேண்ணா. டே, நீங்கள் பேசினதே தப்புடா,
என்கிட்ட வந்து இந்த வேடை சொன்னதே தப்பு. எப்படி என் பிரதர் உங்களை பார்த்து உங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போடக்கூடாதுன்ட்டு இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி போகணுண்ணா. அவனா மூவ் ஆன் ஆகி போகணுமா? உங்களோட டேலண்ட்டை நீங்கள் காட்டுங்கண்ணே. ஏன் பிரதர்கிட்ட ப்ராப்ளம் பண்ண வேண்டாம். குக்கிக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்தில் என்ட்ராகிற பர்சன்ட் நானாக இருக்கும். ஜஸ்ட்டு வேடோட பேசுகிறீங்களேங்கிற போய் அமைதியாக விட்டுட்டு போகிறேன். என் பிரதர் பக்கத்தில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிங்க, இந்த ஜிமின் யாருங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். என் பிரதருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக ஃபுல் ப்ரொடக்டிவான பர்சன்டா அவன் பிரதர் நான் இருப்பேன்டா. இதுக்கப்புறம் யாராவது தேவையில்லாத இந்த வேடை தாண்டி தேவையில்லாமல் டேட்டி மைண்ட் செட், அப்புறம் அட்டாக் பண்ணணும், கில் பண்ணணும், பனிஷ் பண்ணணும் அப்படிலாம் திங்க் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணி என் குக்கிக்கு ஏதாவது சின்னதாக அடிபட்டுச்சு, உங்கள் 4 மெம்பர்ஸையும் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி செம்மையாக மிரட்டிட்டு ஜிமின் அங்கேருந்து எழுந்து போனால், நான் தான் அப்போவே சொன்னோம்ல இவெல்லாம் அதுக்கு செட் ஆக மாட்டான்ட்டு. நான் சொன்ன பிளான் தான் கரெக்ட். அந்த குக்கியை மொத்தமாக இந்த வேலையை விட்டு மூவ் ஆன் ஆக்கணும். இவன் பிரதர்கிட்ட சொன்னால் அவன் எப்படி பேசிட்டு போகிறான் பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேனே, ஜிமினாவுக்கு குக்கின்னா அவ்வளோக்குள்ள பிரதர் பாண்ட், அந்த லவ் பாண்டில் ஸ்ட்ராங்கான பர்சன்ட். குக்கி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னா அதுக்கு மொத்தத்துக்கு காரணம் ஜிமின் தான்ங்கிறத ஃபர்ஸ்ட்லேயே நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல. சரி டென்ஷன் ஆகிற ஜாக்ஸி, ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்குறேன்? சரி நம்ம கொஞ்சம் ஹேட் ஆக்குற மாதிரி பண்ணாண்டாமே, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சோம். பட் நம்ம ரெக்கடாகவும் ஹேட்டாகவும் பண்ணணுன்னு தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரியே பண்ணிடலாமே. நம்ம குக்கியே இந்த வேர்ல்டை விட்டே மூவ் ஆன் ஆக்கிடலாம். குக்கி சீக்கிரம் இந்த வேலை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 4 மெம்பர்ஸும் நீ என்னடா எங்களை மிரட்டிட்டு போகிறது, முன்னாடியே உன் பிரதர் டெட் ஆகியிருப்பான், அதுக்கு ரீசன் யாருங்கிறது தெரியாமல் நீ தான் டென்ஷன் ஆகியிருக்க போகிறேன், ஒர்க்கை விட்டு மூவ் ஆன் ஆகி வைனா எங்களுக்கே கிளாஸ் எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் திட்டினபடியும் இவங்க எல்லோரும் ஹைஃபை அடித்தபடி பிளான் போட்டது. ஃபஸ்ட்டு போட்ட பிளான் தான் இப்போது கரெக்ட். நம்ம அந்த பிளான் தான் எஸ்கியூட் பண்ண போகிறோம், குக்கியே கில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணபடி சேராப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சேராப் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஒர்க்குக்கு தான் இப்போ நம்ம குக்கி தான் ஒர்க்குக்கு வந்துருக்காரு. இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்துருந்தா டேயோட ரூமில் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ இம்பார்ட்டண்டான மீட்டிங் பிடிக்குது. இன்றைக்கி அந்த மீட்டிங்கு நம்ம போகணும் பிடிக்கு. அது ரொம்ப ஒரு ப்ராஃபிட் உள்ள மீட்டிங் தான். அந்த மீட்டிங் தான் நம்ம ஒரு 1 மந்தாக செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைலை எங்கேயோ வச்சுட்டாரு. அதை நம்ம அங்கிட்ட இங்கிட்டுமா ஒவ்வொரு ரேக்காக தேடிட்டு இருப்பார். அந்த மாதிரி அவர் ஃபைல் டென்ஷனில் தேடிக்கிட்டு இருந்தால் நம்ம குக்கி தான் எப்போது ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி கூலாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி இந்த மாதிரி ரேக்கரில் ஒவ்வொரு ரேக்கரையாக மூவ் ஆன் பண்ணி ஃபைல்ஸை செக் பண்ணிகிட்டு இருக்கிட்ட பாட்டுட்டு நம்ம குக்கி வந்த வேகத்திலேயே பேக்கப் பண்ணபடி குட் மார்னிங் டேயாங், என்ன பண்ணுற, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு டேயோட நெக்லையும் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் செம்ம காண்டாகி நம்ம குக்கியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா, ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு வேறு ஒரு ஒர்க்கே கிடையாடா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட தான் ப்ராப்ளம் பண்ண வருவியா, உனக்கு இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒன்று என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட்டியாக பேசிட்டு ப்ளே பண்ணதுக்கு உனக்கு சேலரி கொடுக்கல, உனக்கு ஒர்க்கு கீழே தான், என் ரூம்குள்ளே கிடையாது, எதுக்காகடா என்னோட கேபின்குள்ளே நீ என்றானே, என் கேபின்குள்ளே என்றாகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது மட்டும்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷ் எடுத்துட்டு நான் குக்கி தான் இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டேன். சும்மா தானே ஹக் பண்ணு, எப்போடும் ஹக் பண்ணுறியா, நீ என்ன என் ஒய்ஃபாடா, இல்லை நான் உங்ககிட்ட லவ் சொன்னேண்ணா, நான் உன்னை ஹக் பண்ணேண்ணா, வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னுட்டு இருக்கேன், திரும்ப அட்டா மாட்டி ஒட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாடா, இங்கே பாருடா, நீ எந்த அளவுக்கு உன்னோட எஃபர்ட் போட்டாலுமே என்னோடய ஹார்ட்குள்ளே உன்னால் என்ட்ராக முடியாது, நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான், ஓகே, ஜிமினாவோட பிரதர், அதனால தான் உன்னை நான் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நீ பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறேன், தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்கி பிறகு ஒன்றால் எனக்கும் உன் பிரதருக்கும் ஃபைட்டு பண்ணுறாம அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா குக்கி ஃபுல்லாகவே இப்போ ரியலாகவே அழுதுட்டாரு. ஃபுல் டீரேஸில் ஏன்ட்ட என்ன மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, நீ ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறியா என்ன, ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கியா, இல்லை ஹெட்டேக்காக இருக்கா,
நான் வேணா டைலண்ட் அடிச்சு விடட்டுமா? முதல்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. உன்னை பார்க்க சொல்லலாம் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமா குக்கி? உன் ஃபேஸை பார்க்க சொல்லலாம் செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. முதல்ல ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணதுக்கு ரீசன் கேட்டல, நான் சொல்கிறேன்டா. இப்போ சொல்கிற ரீசன் கேட்டால் என்னை விட்டு போக வேண்டான்னு சொன்னேன். இப்போ சொல்கிற ரீசன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ பேசுகிறத கேட்க சொல்லலாம் ஒரே இரிட்டேட்டிங் ஆகுது. உன்னை பார்க்க சொல்ல டென்ஷனில் எதையாவது பண்ணணும் போல தோணுது. ஹார்ட்குள்ளே இருந்து ஃபீல் வரணும். ஆனால் உன்னை பார்த்தாலே டென்ஷன் மட்டும்தான் வருது. லைஃப் முழுக்க டென்ஷன் தர ஒரு பர்சன்ட்டை எப்படி பக்கத்துலேயே வச்சுக்க முடியும்? இப்போ உனக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சுல. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கல, உன்னோட கேரக்டர் பிடிக்கல, உன்னை ஃபுல்லாகவே பிடிக்கலடா. உன் கூட நான் லைஃப் முழுக்க இருந்தா என் லைஃப் முழுக்க ஒரே இரிட்டேட்டிங்கான பிளேஸாக இருக்கும். உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா போடும். இதுக்கு மேலே நீ எதையும் பேசாண்டாம் அப்படிங்கிற மாரி குக்கி கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா அப்படியே அந்த பேசுகிறத ஒன்று பாடிட்டு குக்கியை நோட் பண்ணா, என்னை பார்க்க சொல்ல உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குதுல்ல? இரிட்டேட்டிங்காக இருக்குதுல்ல? ஓகே, இனி நான் உன் ஃபேஸ் முன்னாடியே வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஹாஷாக திட்டிட்டு நம்ம குக்கியை நேராக கீழே இறங்கி போயிடுவாரா. நம்ம டேயுமே அப்படியே அந்த ஃபைலை தேடிட்டு இருந்தவர் டென்ஷன்லேயே அப்படியே சோஃபாவில் உட்காண்டா. இன்னொரு எம்ப்ளாயிலாம் அந்த ஃபைலை எடுத்து போயிருப்பாங்க. அந்த ஃபைலை கரெக்டாக கொண்டு வந்து டே கொடுக்கும்போது இந்த ஃபைலை நீ ஏன்டா எடுத்துகிட்டு போனேங்கிற மாதிரி அப்படியே கோவட்டில் அப்படியே காண்டில் பயங்கரமாக அந்த எம்ப்ளாயி பிடிச்சி திட்டிடுவார். திட்டுறது மட்டுமா ஒரு ஸ்லாப்பாக கூட வச்சிருவார். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஃபைலை எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபைலை ஆன்சர் எடுத்தபடியே ரூமை விட்டு வெளியே வந்தான். தான் குக்கி ரொம்ப ஹாஷாக வேற திட்டிருப்பார்ல, அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஓவராகவே திட்டோம். இப்போ என்ன பண்ண சரி அப்படின்னு கீழே தான் அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அவன்கிட்ட சாரி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம குக்கியை மீட் பண்ணலான்ங்கிற மாரி சொல்லிவிட்டு நேராக கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி கீழே இறங்கி வேண்டாம். இந்த பிளேஸ்லேருந்து அவர் போகிற மீட்டிங் 12 o'clock போல். இப்போ 10 o'clock ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு ½ நம்ம அந்த பிளேஸ்க்கு போயிடலாம். குக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் என்னென்னா அந்த ரூம் குக்கிக்கு ரெடி பண்ணி கொடுத்த ரூமில் தான் பயங்கரமாக க்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டான். இது வரைக்கும் ஒரு டைம் கூட இந்த மாதிரி என்கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தவர் ஆடுக்கு டைம் ஆயிடுச்சு, ரெடி ஆகிட்டிங்களாங்கிற மாதிரி கேட்கவும் டேரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த க்ரையிங் மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடியும் நம்ம குக்கி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே ஆட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆட் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த ஒர்க்கை தான் நம்ம குக்கி கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நம்ம குக்கி ஒரு மாடலில் நிறைய பர்சன்ஸ்க்கு குக்கி பிடிச்சிருக்கும்ல அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே குக்கி பண்ணுற மூமெண்ட்டை போட்டுட்டு அப்படியே இம்ப்ரெஸில் இருந்துருப்பாங்களா. இந்த மாதிரி இருந்தால் டைமே கரெக்டாக எம்ப்ளாயிஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒர்க்கை பண்ண சொன்னால் இந்த பிளேஸில் நின்று என்ன பண்ணிகிட்ருக்கிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எம்ப்ளாயிஸையும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே குக்கியை பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா குக்கி க்யூட்டாக ஆட் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது அவங்க சொன்ன ஒர்க் அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுற மூமெண்ட்டை அப்படியே நம்ம நோட் பண்ணிவிட்டு டேயை ஃபுல்லாக ரியாலிட்டியிலேருந்து குக்கி மட்டுமே ஃபுல்லாக நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். குக்கிக்கு மேலே அந்த பிளேஸ்லலாம் அந்த ஷூட்டிங்க்கு லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்களா, அது குக்கியோட ஹெட்டுக்கு மேலே தான் இருக்கும். அதை கட் பண்ணி விட்ருக்காங்க அந்த ரோப்பை. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த லைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகுறதும் அது அந்த ரோப் கட்டாக இருக்க மூமெண்ட்டுக்குமே நம்ம நோட் பண்ணுறாரு. இது என்ன அந்த லைட்டு ஏன் அந்த பிளேஸில் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ரோப் கட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக லைட்டுக்கு கீழே நம்ம குக்கி இப்போ நின்றுட்டு அப்படியே ஏதோ ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த டைலாக்கை கரெக்டாக பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா குக்கிக்கு நேராக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி குக்கி மேலே விழுந்துடக்கூடாதுங்கிற மாதிரி கரெக்டாக ரன் பண்ணபடி வருவார். அந்த மாதிரி வந்தா எப்படி நான் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி குக்கி அந்த பர்சன்ட் ஆப்போசிட்டில் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க பர்சன்ட்டை சொல்லவும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி 100% சொன்னால் கரெக்டாக அந்த லைட்டு கட் ஆகி குக்கியோட ஹெட்டுக்கு மேலேயே விழுந்தேன். விழுவர அந்த ஒரு செகண்ட் கேப்பில் எல்லாருமே கொஞ்சம் நர்வஸ் ஆனால் நம்ம குக்கியை ஆக்ட் பண்ணபடி அப்படி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி நம்ம குக்கியும் ஃப்ளோரில் விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தா எல்லாருமே ரொம்ப ஷாக்கானா குக்கி தான் அப்படியே ஃபுல்லாக பயங்கரப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம் கீழே விழுந்தவர் அப்புறம் எழுந்து பொறுமையாக குக்கியோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு குக்கி உனக்கு என்னாச்சு, குக்கி என்ன பாரு குக்கி ரியாக்டில் தானே இருக்கு,
குக்கி உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியோட சீக்ஸ்லாம் தட்டி பார்க்குறாரு. தட்டி போட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் குக்கி அப்படியே ப்ராடஸ்டாலே தூக்கின போய் நேராக சிஓ ரூமுக்கே வந்துட்டாரு. சிஓ ரூமில் சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு குக்கியோட ஃபேஸில் வாட்டர்லாம் தெளித்து பார்க்குறாரு. என்ன இவன் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். குக்கி உனக்கு என்ன ஆச்சு? குக்கி நம்ம டாக்டர் எங்கே வர வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டருக்கு கால் பண்ணணுங்கிற மாதிரி கால் பண்ண போனால் நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஃபுல்லாக ஆக்டிங் தான். அதை அப்படியே பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம குக்கி பண்ணோம். அந்த காலை கட் பண்ணிவிட்டு நேராக பக்கத்தில் குக்கி கிட்ட ரொம்ப க்ளோஸ் வந்துட்டு குக்கி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல